என் தங்கப்பிள்ளையே, நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருந்த ஒருவரினுடைய வருகையானது நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் நடக்கப் போகின்றது. இதை சாத்தியமாக்க வேண்டியது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போகின்ற இவரை உள்ளே வரவழைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அதை நீ எப்படி செய்ய போகிறாய் என்பதை பொறுத்துதான் அவர் அங்கே வருவார். என் பிள்ளையே, நீ நீண்ட நாட்களாகவே இவர் உன் இல்லத்திற்கு வருவாரா மாட்டாரா, இவர் வந்துவிட்டால் நம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுமே என்று நீ எதிர்பார்த்து நிற்கின்றாய். இவரை தேடி நீ பல முறை சென்றிருக்கின்றாய். ஆனால் இவரினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றதா இல்லையா என்பதுதான் இன்னமும் உனக்கு புரியாத ஒரு புதிராக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரையும் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாதல்லவா? அதுபோலத்தான் இவரினுடைய வருகையும் இவரை நீ காண்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. இது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகிவிடப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் இவர் எதற்காக வரப்போகிறார் என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன். காரணமில்லாமல் உன்னை தேடி வரவில்லை. எல்லாவற்றிற்கும் இருக்கின்ற காரணத்தை போலத்தான் இதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த விஷயம் நடக்க வேண்டும். நாளை இவரை நீ பார்க்க வேண்டும். இவரிடத்திலிருந்து நீ கேட்ட உதவியை பெற வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும்? அதனால் என் பிள்ளையை, நான் சொல்கின்ற இவரை நாளை நிச்சயமாக நீ உன் இல்லத்திற்குள் அழைத்து வர வேண்டும். அதற்கு என் பிள்ளை, நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு இன்றை சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் நான் தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகின்றேன். என் குழந்தையே, எந்த ஒரு செயலும் உடனடியாக உனக்கு முடிவுகளை கொடுக்கவில்லை என்றவுடன் வருந்தாதே. முடிவுகள் எல்லாம் தாமதமாகிறது என்றால் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உறுதியான ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராகி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். இந்த விஷயம் உன் கைகளில் கிடைத்து விட்டால் போதும், எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்று அர்த்தம். அதனால் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ எதையும் நினைத்து கலங்காதே. தாமதமானால் அதற்காக வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கின்ற காரணத்தை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த காரணத்தினால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்தால் போதும். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வேதனைப்பட்டு மனம் வருந்தி நின்று கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் எல்லாமும் தேவையான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உனக்கான முடிவினை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு கவனம் அதிகமாக வேண்டும். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு தெளிவு அதிகமாக இருக்க வேண்டும். நல்ல நேரத்தில் நீ என்னை சந்திக்கும் பொழுது உனக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். அதைத்தான் இன்று இந்த அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளை, நல்ல செய்தியினை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றாய். நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் சந்திக்க தயாராகி கொண்டிருக்கின்றாய். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் கணித்திருந்தேனோ அதைத்தான் இவரும் உனக்கு செய்ய வருகின்றார். என் பிள்ளையே, சற்று மனம் அமைதிப்படு. சில நேரங்கள் மனதை தெளிவில் வை. தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாமல் உன்னுடைய மனதை நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை புரிந்து அதை பற்றி சிந்திக்க தொடங்கு. எதுவாக இருந்தாலும் உனக்கு சந்தோஷம் என்பதனை புரிந்து கொள். இனிமேல் நடக்கவிருப்பதை நான் நடத்தி காட்டுகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கவிருப்பதை நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன். என்ன வந்தாலும், எது உன்னை வந்து சேர்ந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகள் எல்லாமும் இந்த வராகி என்னை சார்ந்துதான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இது நாள் வரையிலும் நான் கொடுக்காத பல நன்மைகளை இனிமேல் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன்.
அம்மா தினமும் சொல்கின்றாள், எதுவும் நடக்கவில்லையே என்று எண்ணி வருந்தாதே. நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல அதை நீ கேட்டு நடக்க நடக்க உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்று உனக்கு உறுதியாகி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கடந்து வந்த உனக்கு வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் கண்முன்னால் நான் காட்டி கொடுப்பேன். என் மீது அன்பு வைத்து எத்தனை காலம் என்னை தேடி வந்தாலும் சரி, உனக்கு உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவுமே நிறைவேறாமல் இருந்தாலும் சரி, நான் எதுவுமே கொடுக்காமல் இருந்தாலும் அந்த நேரத்திலும் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற பிள்ளைகள் மீதுதான் இந்த வராகி என்னுடைய பார்வை அதிகமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. நான் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நன்மைகள் பல உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நல்ல விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் தெய்வத்தின் அருளால் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் உனக்கான மகிழ்ச்சி. அதுவும் என் பிள்ளை எந்த அளவிற்கு நல்ல எண்ணங்களோடு எதிர்கொள்கின்றாய் என்பதனை பொறுத்தது. என் தங்கமே, நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது தேய்பிறை சஷ்டியினுடைய விடியல். வெள்ளிக்கிழமையில் தேய்பிறை சஷ்டி கூடி வந்திருப்பதனால் என் குழந்தையே, நாளை உன் இல்லத்திற்கு வரவிருப்பது யாராக இருக்கும்? முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் அவரின் அன்பை நாடுவதற்கும் என் பிள்ளை எத்தனை காலமாக தவம் கிடந்து கொண்டிருக்கின்றாய். அவரை தேடி என் பிள்ளை கோவில் கோவிலாக சென்று கொண்டிருக்கின்றாய். திருச்செந்தூரில் அவரை கண்டதற்கு பலன் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது. அவரினுடைய அன்பு கிடைக்க பெற்ற பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து இப்பொழுது ஓரளவிற்கு நல்ல நிலைக்கு சென்று விட்டார்கள். என் பிள்ளை, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று என் பிள்ளை நாளை நீ சொல்லிக் கொண்டிரு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா என்று நீ சொல்கின்ற உன்னுடைய வார்த்தைகளுக்கு அவரிடத்திலிருந்து நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தாயானவளின் வார்த்தைகளை இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த செய்தி கிடைத்திருக்கும். சிலர் ஆரம்பத்திலேயே இதை தவிர்த்து விட்டிருப்பார்கள். ஏன் தெரியுமா? அம்மா இதையே தான் சொல்கின்றால், நமக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று எண்ணி சென்றிருப்பார்கள். என் பிள்ளையே, நம்பிக்கை கொண்டு என்னை நாடி வந்து என் வாக்கினை முழுமையாக கேட்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல நிலையை அடைவது உறுதி. நாளை முருகப்பெருமானை வணங்கி அவரின் அன்பை மட்டும் நீ பெற்று கொண்டாயானால் யாராலும் அதன் பிறகு உன்னை அசைத்து பார்க்க முடியாது. என் பிள்ளையே, கந்தபெருமானுக்கு நீ வணங்குகின்ற நேரங்களில் எல்லாம் அவரினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற பொழுதெல்லாம் அவர் உனக்கு ஓடோடி வந்து உதவிகளை செய்வார். என் பிள்ளையே, முருகப்பெருமானை பற்றி பேசும் பொழுது உன் தாயானவளின் குரல் எப்படி இருக்கிறது என்று கேட்டாயா? என் தங்கமே, அத்தனை சக்தி வாய்ந்த அவரை நீ நினைத்தாலே போதும், உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, சரவணபவ என்று அவரை நீ அழைத்து பார். நிச்சயமாக உன் கஷ்டங்கள் எல்லாம் கரைந்தோடும். என் குழந்தைக்கு மனதிற்குள் இருக்கின்ற சில தேவையற்ற எண்ணங்களையும் அவர் உனக்குள் இருந்து எடுத்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயம் இல்லை என்று ஏங்கினாலும் அதை உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழச் செய்வார். என் பிள்ளையே, நாளை அவரை நீ நிச்சயமாக உன்னோடு எங்கும் அழைத்து செல்ல வேண்டும் என்றால் உன்னோடு திருநீரை கொண்டு செல். நீ கின்ற பையிலும் சரி, உன்னுடைய நெற்றியிலும் சரி, நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திலும் சரி திருநீரு நிச்சயமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த திருநீரினுடைய வாசனையானது முருகப்பெருமானை உன்னோடு அழைத்து வரும். அவரிடமிருந்து உனக்கான அன்பினை பெற்று கொடுக்கும். அவருக்கு இன்னமும் பல விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவரினுடைய கந்த சஷ்டி கவசத்தை நீ வாயார பாடு. அது மனதார அவரை சென்று சேர வேண்டும். என் பிள்ளையே, கடமைக்கென்று எதுவும் செய்யாமல் தெய்வத்தின் அன்பை பெறுவதற்காகத்தான் நான் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும்
விஷயங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு கடைசி வெற்றியாக அதனை உன்னிடத்தில் முழுமையாக சமர்ப்பிக்க உன் கந்த பெருமான் உன்னை தேடி வருகின்றார் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.